வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு புரட்டாதி மாதத்தில் மகர ராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கெல்லாம் எதிரியெல்லாம் வேறு யாருமே கிடையாது, நீங்கள் தான். உங்களுடைய வாய் வார்த்தைகள் தான். வாய் வார்த்தைகள் சிறப்பானால் வாழ்க்கை சிறப்பாகும். அது மட்டுமல்ல, உங்களுடைய இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், பணம், பொருளாதாரம் இதெல்லாம் மேம்படுவதற்கு இரண்டாம் இடத்திலேயே நல்லதையும் கெட்டதையும் செய்யக்கூடிய ஸ்தாபனம் எது அப்படின்னு சொன்னோன்னா வாக்குஸ்தானம். இந்த வாக்குஸ்தானம் வாய் வார்த்தைகளை இனிமையாக பேசிக்கொண்டால் சிறப்பான பலன்கள், நன்மையான பலன்கள், பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், கொஞ்சம் யோசித்து பேசினால். அதே போல் வாய்ப்புகள் எப்படி வரும்னா, அற்புதமான வாய்ப்புகள் தேடி தேடி வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் தென்படுகிறது. வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் அப்பப்போ உங்களை எரிச்சலூட்டும். அந்த அளவுக்கு அதாவது 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியது. ஏன்னா உங்களாலேயே உங்களுடைய வண்டி வாகனம், சுகம், வீடு இதையெல்லாம் சிறப்பில்லை என்கின்ற ஒரு அமைப்பில் நீங்கள் செய்கிற காரியங்களாலேயே அப்படி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அதே போல் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை அந்த 4ஆம் இடத்ததிபதியே பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது சுகம் கெடும், இரத்த அணுக்கள் கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிச்சத்தில் சாப்பிடணும், வெளிச்சத்தில் தூங்கணும். தூங்கும்போது கூட வெளிச்சம் இருக்கணும். அதுக்கு காரணம் வெளிச்சத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர். சூரிய பகவானை பார்க்கக்கூடிய கிரகம் ராகு. ராகு என்கிற பார்க்கறதுனால மனம் கோணாங்கித்தனம் பண்ணும். மனசு 8ஆம் இடங்கிறது வெறுப்பு உணர்வுகளை, தன்பால் வெறுப்பு உணர்வுகளை வெளிப்படுத்தும் அல்லது மனதுக்குள் தோற்றுவிக்கும். இதெல்லாம் 8ஆம் பாவம் தான். வெறுப்பு, எங்கேயாவது போயிடலாமா, இப்படிலாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய இடமே 8ஆம் இடம்தான். அதை மனசுங்கிற சந்திரனுங்கிற அந்த இடத்துல போகிற போது இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு சேர்ந்துடும். அதனால் அந்த இடத்தை எப்பொழுதுமே வெளிச்சமாக வைத்து கொள்ளுங்கள். சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பை தரும். இதெல்லாம் செய்து பாருங்கள். இந்த மாதத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்பப்போ மனசு அப்பப்போ இது என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பெரிய ஞானி மாதிரி பேச வைக்கும். பெரிய சாதித்தது ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஞானி மாதிரி பேச வைக்கும். சாதித்தது என்ன, இந்த பிறவி எடுத்த பயன் என்னங்கிறதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்குங்க. அப்படி பார்த்துட்டு உந்துதல் சக்தியோடு வேலை செய்தால் இந்த மாதம் சிறப்பான பலன்களும், பண வருவாய், தன வருவாயும் மட்டுமல்லாமல் பொருள் சேர்க்கையும் உண்டு. பொருள் சேர்க்கை உண்டு, ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு, தூரதேச பிரயாணங்கள் உண்டு, கோயில் வழிபாடு உண்டு. மூத்தோர்களுடைய வழிபாடுகள் இந்த மாதத்தில் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. புத்தர்களால் பிரச்சனையான புத்தர்களால் எந்த பிரச்சனையும் இல்லை. புத்தர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். தெய்வம் அனுகூலமாக இருக்கும். அனுகூலத்தன்மையுடன் தெய்வங்கள் இருக்கும். அப்பப்போ இருள் சேர்ந்துடும். இருள் சேர்ந்துருன்னா அங்கே தெய்வீகத்தன்மை என்று சொல்லக்கூடிய இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான் பார்க்கும்போது இருள் சேர்ந்துடும். அதுக்காகத்தான் பிரதோஷம், மற்றபடி சிவன் வழிபாடு, திங்கட்கிழமை சிவன் வழிபாடு, விளக்கேற்றுறது இதெல்லாம் செய்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை கோயில்லையும் போய் விளக்கேற்றுறது இப்படிலாம் செய்தீங்கன்னா உங்களுடைய மனதில் ஒரு விதமான வெளிச்சம்,
ஒரு விதமான நம்பிக்கை, வாழ்க்கையில் இன்னும் வாழ வேண்டும், சாதிக்க வேண்டும், பிறந்ததற்குண்டான பலனை நாம் அடைய வேண்டும் என்கின்ற சக்தி, உந்துதல் சக்தி, ஞானம் இதெல்லாம் வரும். இதை செய்யுங்க. இருட்டில் இருக்காதீங்க, வெளிச்சத்துக்கு வாங்க. எல்லோரிடமும் நேசமாக பாசமாக பழகுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.